வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஒரு 4 டேஸாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸே பார்க்கல. டேலி கிளாஸு மற்றபடி மற்ற கிளாஸுகளில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த கிளாஸ் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி அட்டகாசமான ஒரு கான்செப்டோட ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனோட இன்றைக்கி டேலி கிளாஸுக்கு போவோம். டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நான் வந்து ஒரு சின்ன டேட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டேட்டா கிவன் பை கம்பெனி டு இன்க்ரீஸ் த போனஸ் பை 10%. சும்மா டேட்டா வந்து 10% வந்து அவங்க சேலரிலேருந்து போனஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி டேட்டா கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகே, ஏன் இந்த போனஸ் டோட்டல் சேலரி இன்க்ளூட்ஸ் போனஸுங்கிற அந்த ஒரு 2 காலம் நான் வச்சுருக்கேன்னா, ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது வேற கான்செப்ட் பார்க்க போகிறது. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிற ஃபார்மேட்டில் அடுத்த ஆப்ஷன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த பர்டிகுலர் காலமை எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறது ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸு. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். இருந்தாலும் அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸில் இந்த போனஸ் டோட்டல் சேலரி இன்க்ளூட் போனஸுங்கிற இந்த பர்டிகுலர் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இப்போ அந்த 10% சேலரியில் 10% வந்து போனஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஏன் சார் F4 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. F4 யூஸ் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சேலரியில் 10% போனஸ் நான் வந்து வெறும் போனஸ் அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை, இந்த போனஸ் மட்டும் இல்லை, போனஸ் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து சேலரி ரெண்டையுமே நான் வைக்கிறேன். ஓகே, எடுத்துருவோமா? வேணாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து ஈக்குவல் டு போட்டுட்டேன். ஓப்பன் பேரந்திசிஸ், இந்த செல்லு ஸ்டார் இன்டு பர்டிகுலர் செல்லு. நான் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம டோட்டல் காலமுக்கு நம்ம வந்து கொண்டு வர்றது எப்படி ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேவா, பாருங்கள் 10%ங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். F4 யூஸ் பண்ணலை, க்ளோசிங் பேரந்திசிஸ் கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸு சேலரி. ஓகேவா, அதாவது சேலரிக்குள்ள போனஸ் இது கால்குலேட் பண்ணிடும், ப்ளஸ்ஸு சேலரி. ஓகே ஓகே, வேணாம் அப்போ இருக்கட்டும். என்டர் தட்டிட்டேன். 15,000 ரூபாய்க்கு வந்து 10% 1,500 ரூபா, ப்ளஸ்ஸு 15,000 வந்து 16,500 ரூபா. இது வந்து டபுள் கிளிக் பண்ண ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ண என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து எல்லாத்துலேயும் வரணும். வருதான்னு பாருங்கள். வரல. 18,000 இருக்குது, 9,000 ஆயிருக்கு. என்ன காரணம்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தான் அந்த F4 யூஸ் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடியதை நம்ம டோட்டல் காலமுக்கும் கொண்டு வரணும்னா சாதாரணமாக போட்டால் வராது. வெறும் வந்து இந்த இடத்துல I14 அப்படிங்கிற செல்லை மட்டும் வச்சா வராது. அந்த இடத்துல அதுக்காகத்தான் நம்ம வந்து F4 யூஸ் பண்ணோம். சரியா, நான் வந்து இப்போ Ctrl Z கொடுத்து பழைய நிலைமைக்கு வரேன். ஓகே ஓகே, பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஓப்பன் பேரந்திசிஸ், இந்த செல்லு இன்டு இந்த பர்டிகுலர் செல்லு. இப்போ நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். F4 ப்ரெஸ் பண்ணோடனே $14 வந்துருச்சு. இந்த தெரியுதுங்களா, $14. இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சஸ். க்ளோஸ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு இந்த பர்டிகுலர் சேலரி போட்டு என்டர் தட்டிட்டேன். இதை கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். கரெக்டாக ப்ராப்பராக எல்லாருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத காமிக்கும். 18,000 உங்களுக்கு 10% எவ்வளோங்க, 1,800 ப்ளஸ் 18,000 19,800. இப்போ கரெக்டாக வருது பார்த்தீங்களா. அந்த காரணத்துக்காகத்தான் இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வந்தது. சரியா, டோட்டல் சேலரி ப்ளஸ் போனஸ். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது ஃபிட் ஆகிடுச்சா? ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் காலம் இந்த டோட்டல் சேலரி ப்ளஸ் போனஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பர்டிகுலர் காலமில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ரோவோ அந்த காலமோ வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
highlight cells rules, top bottom rules, data bars, color scales, icon sets, அப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸை ரூலாக எப்படி இங்கே வந்து எடிட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஹைலைட் செல்ஸ் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ கிரேட்டர் தென் கேட்டோன்னே நான் என்ன கொடுக்குறேன்னா, என்ன கண்டிஷன் கேட்குதுன்னா 40,700 மேலே உள்ளவங்களுக்கு லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, 40,000 மேலே உள்ள இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் ப்ரெசன்டேஷனில். இப்போ எல்லோவில் வேணுமா, எல்லோவில் காமிக்குது. லைட் ரெட்டில் வேணுமா, லைட் ரெட்டில் காமிக்குது. டார்க் ரெட்டு, வெறும் ரெட்டு. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இந்த ரெண்டு செல் மட்டும் 40,000 மேலே உள்ளது. இது 40,000 கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் மட்டும்தான் 40,000 மேலே உள்ளது. புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன ரூல்ஸ் கொடுத்துருந்தேன், கிரேட்டர் தென்கிற ரூல் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ வந்து அதே மாதிரி லெஸ் தென்கிற ரூல் கொடுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த ரூலை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஏற்கனவே கொடுத்த ரூலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் வந்து கிரேட்டர் தென்கிற அந்த ரூல் கொடுத்துருந்தோம். அதில் வந்து நம்ம அதை எடுக்கணும்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல், இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லில் இருக்கக்கூடிய ரூலை மட்டும் எடுக்கணுமா, அல்ல கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரூல்களையும் எடுக்கணுமான்னு கேட்குது. நம்ம வந்து ஷீட்டில் யூஸ் பண்ணலை. இது எப்படி கான்செப்ட்னா, ஒவ்வொரு ரூலுக்கு ஒவ்வொரு காலமுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம ரூல் வைக்கிறதுக்கு அவசியம் ஏற்பட்டால் வைப்போம். ஸோ இது வந்து நம்ம இந்த ஜிங்கிற இந்த காலமை மட்டும்தான் நம்ம ரூலை எடுக்க போகிறோம். ஸோ கிளியர் ரூல்ஸ் வந்து செலக்டடு மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த டேட்டா வந்து ரெட்டில் இருந்தது போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் நான் திருப்பி போகிறேன். கிரேட்டர் தென்லேயே வந்து எதுக்கு நான் இது வைக்கிறேன்னா, இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். கஸ்டம் ஃபார்மேட்டை கொடுத்தீங்கன்னா என்னங்க ஹேங் ஆகுது. ஓகே, கஸ்டம் ஃபார்மேட் வந்துச்சுன்னா அதே தான், சேம் தான். பார்டரு ஃபில் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இதை நம்ம எப்படி வந்து டேட்டாவை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டேட்டாஸுடைய கலர்ஸு பேக்ரவுண்ட்ஸை மாற்றிக்கலாம். புரியுதா? ஓகே, இது வந்து நம்ம இந்த கான்செப்ட் கொடுத்தது 40,700 மேலே. நான் 30,000 கொடுக்குறேன். 2 3 கஸ்டம் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இந்த சாம்பிள் இந்த கலர் கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் ஃபாண்ட், அந்த ஃபாண்ட் மட்டும் எப்படி இருக்கணும்னா ஃபாண்ட் வேணாம், இதெல்லாம் தேவையில்லை. கலர் மட்டும் மாற்றிக்கலாம், அதுவே போதுமானது. பேட்டர்ன் கலர் ஆட்டோமேட்டிக்கு, பிளாக் கலரு, பேட்டர்ன் ஸ்டைல் எப்படி வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு அந்த கலருக்கு. சரி, புரியுதுங்களா? கண்டிஷன் ஃபார்மேட்டிங், ஹைலைட்டிங் செல்ஸ் ரூல்ஸ். இது வந்து கிரேட்டர் தென், இது லெஸ் தென். ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே உள்ள டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது. பிட்வீன்ங்கிறது ரெண்டு டேட்டாக்கு நடுவில். அதை கிளிக் பண்ணி பார்ப்போமே. 25,300 56,100 இடைப்பட்ட இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் வேற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறது. முதல் நான் வந்து ரூல்ஸ் டெலீட் பண்ணிடுறேன். ரூல்ஸ் ஓகே. அதே போல் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ், ஒரு பர்டிகுலர் வேர்டு கண்டெய்னாக இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நம்ம காமிக்கிறது. அப்புறம் டூப்ளிகேட் வேல்யூ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டூப்ளிகேட் வேல்யூங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மல் செல்ஸ் கண்டெயின் வித் இந்த டூப்ளிகேட் வேல்யூ இதில் எது எடுத்துருச்சு பார்த்தீங்களா இல்லைங்களா? இந்த 1ங்கிறது 10,000 16,000 மேலே 1 இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 1 1 1 1, மற்ற எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கா? அதிகமான டூப்ளிகேட் வேல்யூ 1 1 1 1 இருக்குது பார்த்தீங்களா? 16,500 16,500 19,800 19,800, இந்த 4 ஒன்று இருக்கிறதுங்கிறதுனால நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக சொன்ன வந்தேன். டேட்டா வந்து ஏன் டூப்ளிகேட் செல் டேட்டா இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு 19,800 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 19,800 இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல ஒரு 16,500 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 16,500 இருக்குது. டேட்டா 2 தடவை வந்திருக்கு, ஒரே டேட்டா 16,500 இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. அப்புறம் அந்த 4, இந்த 1 1 1 1 இருக்கக்கூடிய இந்த 4 டேட்டா வந்து டூப்ளிகேட் செல்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது காமிக்குது. இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. அப்புறம் இது ரூல்ஸை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது ரூல் என்னன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ்.
டாப் 10 ஐட்டம்ஸ் என்ன, டாப் 10னா 10 சேலரி கொடுத்து பார்ப்போமே. வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டாப் 10 புரியுதா? நான் வந்து 12 ஐட்டம் கொடுத்துருக்கேன். டாப் 10 வந்து வேற கலர்ல காமிக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. டாப் 10 ஐட்டம்ஸ் திருப்பி கிளிக் பண்றேன். கஸ்டம் ஃபார்மேட் கொடுக்குறேன். கலர் வந்து எல்லோ கொடுப்போம். ஓகே கொடுக்குறேன். அப்புறம் டேட்டா வந்து கம்பேர் பண்ணுறது எதோடனா 5 செல்லோட கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இந்த 10 செல்லில் 1 2 3 4 5 இந்த 5 தான் வந்து டாப்பில் இருக்குது, 5ஆக இருக்குது. புரியுதுங்களா? இந்த டாப் 10ல் 12 டேட்டா, இது வந்து ஒரு 100 டேட்டா இருந்தால் தான் டாப் 10 எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 10 டேட்டா இருக்கும்போது டாப் 5ங்கிறத வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து டாப் மோஸ்ட் வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சாரிங்க, இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் என்னால் சவுண்டாகவே பேச முடியல. அப்புறம் ரூல்ஸை கிளியர் பண்ணிடுறேன். இந்த கிளாஸில் நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் முடிச்சாகணும், ஏன்னா இடையில விட்டுட்டாங்களா கிளாஸ், அதனால். அப்புறம் டேட்டா பார்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ் அதே மாதிரி தாங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் தனியாக சொல்கிறேன். அதே மாதிரி டேட்டா பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த பக்கம் மாறுது பாருங்க, நான் அப்படியே வைக்கிறேன், ஒன்று ஒன்றா மாறுது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக கலர்ஸ் தாங்க. இது வந்து ப்ளூ கலரு, இது கிரீன் கலரு, இது ரெட் கலரு, இது பிங்க்கு பர்பிள் டேட்டா. அப்புறம் இது என்ன டேட்டாங்க, லைட் ப்ளூ. அப்புறம் இது வந்து எல்லோவா, ஆரஞ்சு. ஓகே. அதே போல் இது சாலிடு, இது வந்து லைட்டாக இருக்கும், இது சாலிடாக இருக்கும் இந்த கலரு. புரியுதா? இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன். எப்படி இருங்க, இருக்கு சூப்பராக இருக்கா? ஓகே. இதிலே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி காமிக்கிறப்ப வந்து டேட்டா வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் டேட்டா மட்டும், அதாவது இந்த பார் மட்டும் வரட்டும், டேட்டா வந்து இந்த இடத்துல தெரியக்கூடாது. இந்த பார் மட்டும்தான் இருக்கணும், டேட்டா தெரியக்கூடாது. புரியுதுங்களா? அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறப்ப இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனோடனே இந்த டேட்டா பாரை கிளிக் பண்ணிக்கணும். இதுதான் டேட்டா பார் ரூல்ஸ் தானே, கிளிக் பண்ணிக்கணும். அதை பண்ணிக்கிட்டு எடிட் ரூல் கொடுங்க. எடிட் ரூல் இந்த ஆப்ஷன் வரும். இதில் ஷோ பார் ஒன்லிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பார் மட்டும் வேணும், எனக்கு டேட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்க. மறுபடியும் ஓகே கொடுங்க. டேட்டாவை காணும் பாருங்க. புரியுதுங்களா? டேட்டா இருக்காது. ஆக்சுவலாக இந்த இடத்துல டேட்டா வரும். ஏன் இந்த இடத்துல டேட்டா வரலன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், அதனால டேட்டா இங்கே தெரியாது. ஸோ மேனுவலாக என்ட்ரி பண்ணதெல்லாம் டேட்டா வரும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணதுனால இங்கேயும் டேட்டா தெரியாது. மற்ற நேரங்களில் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற டேட்டா வந்து டேட்டா இங்கே தெரியாட்டியும் இந்த இடத்துல கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? நான் மறுபடியும் இதை நான் வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதே கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போய் அதே மேனேஜ் ரூல்ஸ் கிட்ட போய் இதை கிளிக் பண்ணி எடிட் ரூல் கொடுத்து திருப்பி ஸோ பார் ஒன்லிங்கிறத அன்செக் பண்ணிடுறேன். ஓகே கொடுக்குறேன். அண்ட் இதையும் ஓகே கொடுக்குறேன். டேட்டா வந்துச்சு. புரியுதுங்களா கான்செப்ட்? ஓகே. அப்புறம் இந்த ரூலையும் நான் என்ன பண்ணிடுறேன், கிளியர் ரூல் பண்ணிடுறேன். அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து கலர் ஸ்கேல்ஸும் அதே மாதிரி தாங்க. புரியுதா? இங்கே டேட்டா மாறும், இந்த இடத்துல மாறுறது தெரியுதா? இன்னொன்று மாறும். அதே மாதிரி ஐகான்ஸ் வந்து இது எப்படின்னா அந்த ஐகான்ஸை வந்து தானாகவே டிவைட் பண்ணிக்கும். இது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ டோட்டலாக 10 டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10 டேட்டாஸில் வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு டேட்டாவோட கண்டிஷனை வச்சுக்கிட்டு இன்னொரு டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அப்பர் சிம்பிள் காமிக்கும், அப்பர் க்ரீனு. இது 3 ஆரோ இருக்கிறதுனால 3ஆல் பிரிச்சுக்கும் டோட்டல் டேட்டாவையும். இதுவும் அதே மாதிரி தான். இது 4ஆக பிரிச்சுக்கும், இது 5ஆக பிரிச்சுக்கும். நான் 5 யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்போ இது பார்க்கும்போது இந்த டேட்டா தான் ஹையில் இருக்குது, அதுக்கு ஒருபாடு இந்த டேட்டா ஹையில் இருக்குது. இது 5ஆக பிரிச்சுக்குது தானாகவே. அப்புறப்பாடு இது ஓகே, இது சமம்னு சொல்லுது, இது ஸ்லைட்டாக இறங்கியிருக்குங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு ஒருபாடு மீதி இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த கண்டிஷனை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே டவுனு. இவங்க 2 சேலரியை கம்பேர் பண்ணும்போது இந்த சேலரியோட போனஸ் பூரா எல்லாமே டவுனுன்னு சொல்லிட்டு டேட்டா நமக்கு சொல்லுது. இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்
இந்த ஆரோ பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டேட்டா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதான் இதனுடைய மெயின் பர்பஸ். ஓகேவா? எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா பாஸ் நல்லாயிருக்கும். உள்ளதுலே டேட்டா பாஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டா வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இது தெரியுதா? இதை வச்சு இந்த கண்டிஷனை வச்சு தான் இது மற்ற எல்லாத்தையுமே இது வந்து கணக்கு போட்டிருக்கு. இது வந்து 10% இது. இந்த கண்டிஷனை வச்சு தான் 71,500 வச்சு தான் 61,600. அதனால தான் இந்த டேட்டா ஃபில் ஆயிருக்கு. நான் வேணா பாருங்க, இதை நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் ஊற்றுனேன், அப்பயும் இந்த டேட்டா வந்து இதை ஃபில் பண்ணிடும். என்ன காரணம்னா இந்த டேட்டாவில் இந்த செலக்டட் காலமில் ஹையஸ்ட் டேட்டா இதை எடுத்துக்கிட்டு தான் இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷனை வந்து இதுக்குள்ளே போய் அப்ளை ஆகும். இதை எடுத்துக்கிட்டு தான் இதை வச்சு மற்ற எல்லாத்தையும் அது கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் சேலரி இதுதான். ஓகேவா? செகண்ட் லோயஸ்ட் இதுன்னு சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். ரெண்டுமே டூப்ளிகேட் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த கண்டிஷனல் கிளாஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன்னா இது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுக்குறத விட ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் அதில் நான் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். டாப் 10%, டாப் 10 ஐட்டம் இது 10%, எபோவ் ஆவரேஜ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே, பிலோ ஆவரேஜ் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே. ஓகேவா? டேட்டா பாஸ் இதில் ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. இதில் பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனாக ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஈஸி தான். அந்த கலர் ஸ்கேல்ஸ் இந்த மேலே உள்ள 2 மட்டும் தான் ரூல்ஸ். மற்றபடி இது எல்லாமே கம்பேர் பண்ணும். அந்த டேட்டாவை நம்ம கொடுக்குற கண்டிஷனை வச்சு இதை கம்பேர் பண்ணும். ஓகே, இது ஸ்டார் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பாருங்களேன், ஸ்டாரு இது மட்டும்தான். சாரிங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ரூலில் இருக்கோமா? ரைட், கிளியர் ரூல் கொடுத்துட்டேன். இது செலக்ட் பண்ணுறேன். ஐகான் சென்ஸ்லே கீழே போய் ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இது மட்டும்தான் பெரிய ஸ்டாரு. அதுக்கு பிற்பாடு இது ஒரு ஸ்டார். ஸ்டார் சர்ச் நம்ம சில டேட்டா ரேட்டிங் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுதா? எக்ஸல் சீட்லேயே நீங்கள் வந்து சில இதை பார்த்துருக்கலாம், அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஓகே, அப்புறம் இது எல்லாமே அதே மாதிரி தாங்க. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் அதிகமாக எனக்கு யூஸ் பண்ணுறேன், நான் இது யூஸ் பண்ணுவேன். சில விஷயங்களுக்காக நான் இது யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸே ஒரு 17 நிமிஷம் வரையும் வந்துருச்சு.